என் ரத்தத்தின் ரத்தங்களே, வயதில் மிகுந்த பெரியோர்களுக்கும் அறிவில் உயர்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனதருமை நண்பர்களுக்கும் கல்லூரி மாணவ செல்வங்களுக்கும் உங்களிடம் ஓர் பணிவான வேண்டுகோள். நாட்டு எல்லையை காத்த முப்படை ராணுவ வீரர்கள் தற்பொழுது நாட்டு மக்களுக்காக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கியிருக்கின்றோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது நோக்கம் ஊழல்வாதிகளை அழித்திட, எங்களது நாட்டில் ஊழல்வாதிகளை அழித்திட ஒரு மாபெரும் புரட்சி முப்படை ராணுவ வீரர்களால் உருவாக்கப்பட்டு தற்போது நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய களமிறங்கி இருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே உங்களது பொன்னான வாக்கினை தலைக்கவசம் சின்னத்தில், ஹெல்மெட் சின்னத்தில், வரிசை எண் 13 தலைக்கவச சின்னம் ஹெல்மெட் சின்னத்தில் வாக்களித்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தென்சென்னை பாராளுமன்ற வேட்பாளர் எம் முனுசாமியை ஆதரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். வாக்காளர்களே, ஏன் ராணுவ வீரர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நாட்டின் நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அளிக்கப் போகின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்கள் தலையத்தையே மாற்றப் போகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஆகவே உங்களது பொன்னான வாக்கினை தலைக்கவசம் சின்னத்தில், ஹெல்மெட் சின்னத்தில், வரிசை எண் 13 பதிவு செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். வாக்காளர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அளிக்கப் போகின்ற வாக்கு உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகின்றது. உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாக்காளர்களே, நீங்கள் அளிக்கப் போகின்ற வாக்கு உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிப்பதற்கு முன்பாக சற்று சிந்தித்து யோசித்து வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நமது நாட்டில் ஊழல்வாதிகளுக்கு நீங்கள் வாக்களித்தால், நாம் நாட்டையே சுரண்டிக் கொண்டிருக்கின்ற ஊழல்வாதிகளுக்கு வாக்களித்தால் நாம் 5 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்வோம் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். ஆகவே உங்களது பொன்னான வாக்கினை தலைக்கவசம் சின்னத்தில், ஹெல்மெட் சின்னத்தில், வரிசை எண் 13 சீரியல் நம்பர் 13 ஹெல்மெட் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கின்ற வாக்காளர்களே, நீங்கள் அளிக்கப் போகின்ற வாக்கு உங்களது ஒவ்வொரு வாக்கும் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். வாக்காளர்களே, நீங்கள் அளிக்கப் போகின்ற வாக்கு ஒரு ஊழல்வாதிகளுக்கு அளித்தால் நாம் நாட்டையே சூறையாடி கொண்டிருக்கின்ற தீவிரவாதிகளுக்கு அளித்தால், நாம் நாட்டையே சூறையாடி கொண்டு வெளிநாடுகளில் பதுக்குகின்ற ஊழல்வாதிகளுக்கு நீங்கள் வாக்களித்தால் நாம் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு நமது பின்னோக்கி சென்று கொண்டிருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற வாக்காளர்களே, உங்களது பொன்னான வாக்கினை தலை கவசம் சின்னத்தில், ஹெல்மெட் சின்னத்தில் வாக்களித்து ஓய்வு பெற்ற முப்படை ராணுவ வீரர் தென்சென்னை பாராளுமன்ற வேட்பாளர் முனுசாமிக்கு உங்களது பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். வாக்காளர்களே, வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற 19ஆம் தேதி நீங்கள் அளிக்கப் போகின்ற ஒருவரை புரட்சி உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களிடம் பணிவான வேண்டுகோள். வரிசை எண் 13 தலைக்கவசம் சின்னம் ஹெல்மெட் சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்கினை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தென்சென்னை பாராளுமன்ற வேட்பாளர் முனுசாமியின் கடைசி பிரச்சாரம் சாந்தோம் சர்ச்சையில் முடிந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தென்சென்னை வேட்பாளராகிய எம் முனுசாமி அவர்கள் முன்னாள் ஓய்வு பெற்ற வீரர் என்ற அடையாளத்துடன் இங்கு தென்சென்னை பாராளுமன்றத்தில் வேட்பாளராக நிற்கிறார். ஈக்காடு தாங்கலைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி ஆகிய நான் தொகுதி வாரியாக இந்த தென்சென்னை முழுவதுமாக இவருடன் பயணித்தேன். நல்ல வரவேற்பு பொதுமக்களிடம் இருக்கிறது. கண்டிப்பாக இவர் ஜெயித்து எம்பி ஆகி எங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வணக்கம், நான் ஆனரி கேப்டன் டேவிட். DVIT, அதாவது வீரோங்கி வீர் இந்தியன் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டியில் சீஃப் கோஆர்டினேட்டரும் அட்வைசரும் இருந்து இந்த ப்ரோக்ராமை ஜஸ்ட் கன்க்ளூட் பண்ணுற டைமில் ஒரு சின்ன வார்த்தைகள் மட்டும் பேச ஆரம்பிக்கிறேன். நாங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த வீரோங்கி வீர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை சேர்ந்த 7 பேர் இந்த எலெக்ஷனில் போட்டி போடுறாங்க. அவங்க கோயம்புத்தூர் சேர்ந்த சுபேதார் வின்சென்ட், தென்சென்னையை சேர்ந்த எம் முனுசாமி, அதே மாதிரி கிருஷ்ணகிரி சேர்ந்த ஜெகதீஷன், எகைன் திருநெல்வேலியை சேர்ந்த லாரன்ஸ், தென்காசியை சேர்ந்த ராமசாமி, எகைன் ஆரணியை சேர்ந்த
கேப்டன் சேத்து, திருவண்ணாமலையை சேர்ந்த சித்தார் மேஜர் சேத்து, இத்தனை பேர் இந்த பர்டிகுலர் தொகுதிகளில் போட்டி போடுறாங்க. அந்த அத்தனை தொகுதிகளுடைய வேட்பாளருடைய ஒரு விரும்பி கேட்கறது என்னன்னா, உங்களது ஓட்டு இந்த தரம் இராணுவத்தினர்கள் பங்கேற்கும் இந்த ராணுவத்தினர்கள் பங்கேற்கும் இந்த செலக்ஷன்ல நீங்க எல்லா ராணுவ வீரர்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கறத திங்க் பண்ணி நீங்க உங்களது பொன்னான ஓட்டுகளை அளித்து அவர்களை மெஜாரிட்டியான ஓட்டுகள் பெற்று ஜெயிக்கிறதுக்கு ஒரு இது பண்ணி ஓட்டு அளித்து வாக்களியுங்கள். நன்றி. அன்பான தென்சென்னை வாக்காளர் பெருமக்களை அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் இந்த தென்சென்னை பகுதியின் ஒரு வாக்காளன் தான். அப்படி இருக்கிறவரை நானும் ராணுவ வீரர் இருந்து இப்போது பணி ஓய்வு பெற்ற நிமித்தமாக இப்போது ராணுவத்தில் பணிபுரிந்த எங்கள் அன்பு தலைவராகவும் அன்பு நண்பராகவும் இந்த நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று உத்வேகத்தில் வந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதரர் முனுசாமி அவர்களுக்கு நான் கண்டிப்பாக ஓட்டு அளிக்கிறேன். அதே போல் நீங்கள் அனைவரும் இவருக்கு நீங்கள் ஒத்துழைப்பிலிருந்து ஓட்டு அளித்தால் கண்டிப்பாக இவர் இந்த தென்சென்னை தொகுதிக்கு கண்டிப்பாக நன்மையை செய்வார், நல்லதை செய்வார், பணி செய்வார். இவரை தட்டி கேட்கவும் நானும் உங்களோடு சேர்ந்து இவரை நான் அணுகி நம் தென்சென்னை பகுதிக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதற்கு இவரை ஊக்குவிப்பேன். நீங்கள் அனைவரும் இந்த தென்சென்னை ஓட்டு பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் ஹெல்மெட்டுக்கு ஓட்டு அளிக்க வேண்டும் என்று அன்பாய் உங்களை கரம் கூட்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நண்பர் திரு எம் முனுசாமி அவர்கள் தென்சென்னை தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக ஹெல்மெட் சின்னத்தில் போட்டி போடுகிறார். அவருக்கு உங்களோட பொன்னான வாக்குகளை அளித்து ஆதரவு தருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். மட்டுமல்ல, அவர் ஒரு ஓய்வு பெற்ற இந்திய முன்னாள் முப்படை வீரர். அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்.